மேக்சிமம் இந்த லாங் டிராவல் பண்றவங்கலாம் பஸ்ஸில் போகாம அதுக்கு பதிலாக ட்ரெயின்ல போவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸாவே ரெசர்வேஷன் பண்ணிடுவாங்க, அதாவது முன்பதிவு பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நாட்கள்லாம் சில சமயங்கள்ல போக முடியாத சூழ்நிலை வரும். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கு ஒரு மாற்றா நம்ம இந்தியன் ரயில்வே சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டிக்கெட்டும் கேன்சல் பண்ணாமலேயே உங்க அமௌண்ட் லாஸ் ஆகாமலே அந்த டிக்கெட்டை இன்னொருத்தருக்கு மாத்திக்கலாம். நம்ம சம்பந்தப்பட்டவங்க, ரத்த சொந்தம், நெருங்கிய உறவு, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் ரயில்வே. இது நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி நம்ம மாத்தலாம், யார் யாருக்கு மாத்தலாம்ன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க. ஹாய், ஹலோ, வெங்கட் டாக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பொதுவாகவே எல்லாருமே ரொம்ப லாங் டிராவல், ஒரு 10 hours 12 hours மேலே டிராவல் பண்ணுறவங்களாம் மேக்ஸிமம் ட்ரெயின்னு தான் ரெசர்வேஷன் பண்ணுவாங்க. பிஃபோர் 5 hours 3 hours 2 hours இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் பஸ்ஸில் போயிடுவாங்க, இல்லை 2-wheeler போயிடுவாங்க. ஆனால் லாங் டிராவல்னாவே ட்ரெயின் தான். அந்த அளவுக்கு ட்ரெயின் ஃபேமஸ். ரிசர்வேஷன் பண்ணுறவங்களாம் ப்ரீவியஸாக பண்ணிடுவாங்க முன்பதிவு. இது பண்ணுறதுனால அவங்க சேஃப்டியாக தூங்கிட்டே போகலாம். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ். சிலர் ஏசியில் போவாங்க, நான் ஏசியில் போவாங்க. இப்படி இருக்கும்போது சில நேரங்களில் இந்த முன்பதிவு பண்ணவங்க போக முடியாத சூழ்நிலை வந்துடும். ஏதாவது முக்கியமான ஆபீஸ்ல ஒர்க்கு, ஃபேமிலி சுச்சுவேஷன், ஏதோ ஒரு காரணத்துக்காக டிராவல் பண்ண முடியாம வரும். அப்படி சூழ்நிலையில அவங்க அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ண ரொம்ப ரொம்ப தடுமாறுவாங்க. அவங்களுக்காகவே இந்தியன் ரயில்வே சில ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, நாள் நெருங்குது டிராவல் பண்றதுக்கு, கிட்ட வரும்போது ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கா இருக்கும்போது உங்களால போக முடியலனா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் புக் பண்ணிட்டு ரெடியா இருக்கீங்க, நாளை மறுநாள் ட்ரெயின்ல போக போறீங்க, திடீர்னு இப்ப போக முடியல, ஆபீஸ்ல ஒர்க். அப்படி இருக்கும்போது நீங்க உங்க வீட்டுல, அதாவது உங்க ரத்த சொந்தம், அது யாராவது மாத்தி விடணும், கல்யாணத்துக்கு நீங்க போக முடியல இல்லையா, அதனால உங்க ஃபேமிலியில யாராவது மாத்தி விடணும்னா நீங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ணாமலே, எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்காமலே, நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல நேரா போயிட்டு ஸ்டேஷன்ல டிக்கெட் வாங்கியிருந்தாலும் சரி, ஒரு அழகான வழியை கொடுத்துருக்காங்க இந்தியன் ரயில்ஸ். என்ன பண்ணணும்னா, நீங்க 24 hours, அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே ஸ்டேஷன்ல போயிட்டு, முக்கியமான ஸ்டேஷன்ல போயிட்டு கவுண்டர்ல போனாலும் சரி, இல்லை ஆன்லைன்லயும் சரி, நீங்க எதனால போல ஃபங்க்ஷனுக்கு டிராவல் பண்ணல, சரி, அதுக்கான காரணத்தை மென்ஷன் பண்ணிட்டு ஒரு ஆதார் கார்டோட ஜெராக்ஸ், ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சுக்கிட்டு, யாரு நீங்க மாத்தி விட போறீங்க, அதாவது உங்க பிளட் ரிலேஷன், நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, போக முடியல, நீங்க டிக்கெட்டை மாத்தி விட போறீங்க, கேன்சல் பண்ண போல மாத்தி விட போறீங்க. ஒருத்தர் ஹஸ்பண்ட் போறாரு, அவரால் முடியல, அதுக்கு போல அவங்க ஒய்ஃப் இல்ல அவங்க அப்பா அம்மா இல்ல பிரதர்ஸ் யாராவது ஒருத்தர் மாத்தி விடலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. முறையான காரணம், ஒரு ப்ரூஃப், இதை வச்சு நீங்க ஆன்லைன்லயே டிக்கெட் புக் பண்ணினாலும் சரி, அதுலயே ஈஸியா அப்லோட் பண்ணி டிக்கெட்டை ஈஸியா மாத்திக்கலாம். இந்த நடைமுறை நிறைய பேர் தெரியாது, ஆனா கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணா மாத்திக்கலாம். சரி, இதை தாண்டி, சரி நாங்க எங்க ரத்த சொந்தம் இல்லை, சில நேரங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்கா வெளியே டூர் போவாங்க, இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐவி போவாங்க, ஏதோ சில ஒர்க் எஜுகேஷன் விஷயம் வெளியே போகும்போது சப்போஸ் அவங்க கேன்சல் பண்ற மாதிரி இருந்தா, இப்ப ஒரு 30 காலேஜ் பசங்க கேங்கா ஐவி போறாங்க, எஜுகேஷன் சம்பந்தமா போகும்போது யாராவது ஒருத்தர் 2 பேர் போக முடியலன்னா 48 hours பிஃபோர், இந்த மாதிரியான ஆட்களுக்கு 48 hours பிஃபோர் நீங்க யாரை மாத்தி விடுறீங்க, அவங்களுடைய ப்ரூஃபும் சரி, உங்களுடைய ப்ரூஃபும் சரி, அப்புறமா நீங்க எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து போறாங்களோ அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுடைய பிரின்சிபல் இல்ல சீஃப் ஹெட்மாஸ்டர் யாரோ ஒருத்தருடைய லெட்டர் வாங்கி நீங்க ப்ராப்பரா அந்த முக்கியமான ஸ்டேஷன்லயும் சரி, இல்ல ஆன்லைன்லயும் சரி, நீங்க அப்லோட் பண்ணிட்டா இதுக்கு 48 hours. இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ள நடக்கிற டிக்கெட் சேஞ்ச் பண்றது 1 day பிஃபோர். இது மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீமா வெளியே போறாங்க, அப்ப டிக்கெட் மாத்தணும்னா 48 hours பிஃபோரே நீங்க ஈஸியா மாத்திக்கலாம். அதே மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, ஒரு ஃபேமிலிக்குள்ளேயும் மாத்துறது இல்லை, ஒரு ஏரியாவில் இருக்கிற முக்கியமான ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீமாக வெளியே போகிறாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஏதோ ஒரு திருவிழாவுக்கு போகிறாங்க, லாங் ட்ராவல். அதில் ஒருத்தர் 2 பேரால டிக்கெட் மாற்றணும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா அவங்களால போக முடியல. அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்காக டிக்கெட் மாற்றிக்கிறாங்க, என்ன காரணம் சொல்லி அவங்களுடைய ஒரு ப்ரூஃபோட அட்டாச் பண்ணி நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தா ஆன்லைன்லயும் சரி, இல்ல முக்கியமான செஷன்லயும் சரி, நீங்க போயிட்டு 48 hours, இதுக்கு 48 hours அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கு. முன்னாடியே மாத்திக்கிட்டா நீங்க டிக்கெட் கேன்சல் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை, அதே மாதிரி நீங்க அமௌண்ட் திரும்ப கலெக்ஷன் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை, உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தரை மாத்தி விட்டுக்கலாம். இது மாதிரியான சில ஃபெசிலிட்டிஸை இந்தியன் ரயில்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நிறைய பப்ளிக்கு இந்த விஷயம் தெரியல, ஏன்னா நிறைய பேர் லாங் டிராவல் பண்றதுக்காக ரயிலை யூஸ் பண்றாங்க. ஆனா இதுலயும் ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க ஆள் மாத்தி விட போறீங்க, இப்ப ஃபேமிலியில உங்களால போக முடியல ஒரு ஃபங்க்ஷனுக்கு, வேற அப்பா அம்மா வேற ஏதாவது உங்க பிளட் ரிலேஷன் மாத்தி விட போறீங்க. ஆனா
அவங்க வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா மட்டும்தான். அவங்களுக்கும் சில நேரங்களில் ஒர்க் இருந்தா அந்த மாதிரியான சமயங்கள்ல நிறைய சிக்கல் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்கா வெளியே போகும்போது யாராவது ஒருத்தர் மாத்தி விடணும். அப்படி இருந்தாலும் அந்த நேரங்கள்ல அதுக்கு மாற்று ஆள் கிடைச்சா மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஈஸியா டிக்கெட்டை கேன்சல் பண்ணாம உங்களுக்கு லாஸ் ஆக மாத்தி விடலாம். சப்போஸ் இது எதுவுமே அவைலபிள்னா சில நிறைய நடைமுறை சிக்கல்லாம் இருக்கு. அதுக்கு நீங்க இந்தியன் ரயில்வேஸ் வெப்சைட்ல போயிட்டு பார்த்தா கண்டிப்பா தெரியும். ஆனா உங்களுக்கு மாத்தி விட ஆள் இருக்குன்ற போது கண்டிப்பா நீங்க டிக்கெட் கேன்சல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு அழகான ஒரு ஃபெசிலிட்டியை இந்தியன் ரயில்வேஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா ரயில் விரும்பிகள் இல்ல ரயில் பத்தி தெரியாத அவேர்னஸ் இல்லாதவங்கலாம் கண்டிப்பா இந்த விஷயத்த பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயம் ரொம்ப நாலேஜபிள் விஷயம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.